ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க சாம்சங் கேலக்ஸி டிவைஸை பயன்படுத்துறீங்கன்னா அங்க நீங்க கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்க. ஏன் சாம்சங்க்கு தான் சொந்தமா மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கு, அப்புறம் ஏன் நான் கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்தணும் அப்படி நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி சாம்சங் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு, நீங்க படிச்சீங்கன்னா தெரியல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய இந்த மெசேஜஸ் அப்ளிகேஷன் நாங்க லிஸ்ட் பண்ண போறது இல்லை, இனி எங்களுடைய சாம்சங் கேலக்ஸி போன்ல வந்து கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டு கடந்து போயிட்டாங்க. இப்ப அந்த கூகுளோட மெசேஜஸ்ல ஸ்மார்ட் ரிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க ஒரு சின்னதா ஒரு செட்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாம்சங் மொபைல்ல நீங்க கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்துறீங்கன்னா அதோட செட்டிங்ஸ்குள்ள நீங்க ஸ்மார்ட் ரிப்ளை பார்க்கலாம். இதை நீங்க டர்ன் ஆன் பண்ணலாம், டர்ன் ஆஃப் பண்ணலாம், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஒன்ஸ் நீங்க டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி வேலை செய்யும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்தோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தோ ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வரும்போது அந்த மெசேஜுக்கு கீழே ஒரு 4-5 பதில் மெசேஜ் உங்களுக்கு அங்கே இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கும், ரெடிமேடாக இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒரு தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கூகுள் மெசேஜஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, அதை நான் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது என்னுடைய விரல்கள் தப்பி தவறி அந்த ஸ்மார்ட் ரிப்ளைல பட்ட உடனே என்ன ஆயிடுது, அவருக்கு சென்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டா நடக்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூகுளுக்கு பதிவு பண்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை கூகுள்காரன் சமீபத்தில் ஒரு செட்டிங்கா கொடுத்துருக்கான். அந்த செட்டிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாமா வாங்க. கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்றேன். எப்படின்னா பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா சேட் ஐக்கான் இருக்கா, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த டைப் நேம், ஃபோன் நம்பர் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை டைப் பண்ணிட்டு அவங்களுடைய சேட்டுக்குள்ள நம்ம போயிடும். வந்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ரிப்ளை இருக்கு. எஸ், இமோஜி, ஹவ் ஆர் யூ, அதுக்கப்புறம் சென்ட் ஸ்லீப்பி செல்ஃபி, இந்த மாதிரி ஒரு 4 ஸ்மார்ட் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒரு தட்டுனா இமிடியேட்லி அவருடைய அக்கௌண்ட்ல ரிப்ளையா போய் விழுந்துரும். சரிங்களா? அப்படி போகாம ஒரு சில வரிகளை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் சென்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, இப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சஜஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சஜஷன்ஸ் ஸ்மார்ட் ரிப்ளை. இங்க ஸ்மார்ட் ரிப்ளைஸ் இருக்கா, இது வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இங்க 2 விஷயங்களை நீங்க கவனிக்கலாம். டேப் டு சென்ட், அதுக்கப்புறம் டேப் டு டிராஃப்ட். இப்போ நீங்க டேப் டு சென்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ரிப்ளை காமிச்சன்ல அதை நீங்க ஒரு தட்டிங்கன்னா இமீடியட்லி போய் அவரோட அக்கௌண்ட்ல விழுந்துரும். ஆனா நான் டேப் டு டிராஃப்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, என்னுடைய மெசேஜ் பாக்ஸ்குள்ள போயிட்டு அங்க நீங்க எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்ட் பண்ணலாம். அதுக்குண்டான செட்டப்பை தான் சமீபத்தில் கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை மஸ்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. ஏன்னா போன வாட்டி அப்படி இல்லை, இந்த ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு, டேப் டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஸ்மார்ட் ரிப்ளை தொட்ட உடனே இமீடியட்லி அவங்களுடைய அக்கௌண்ட்ல விழுந்துடும். இனி அப்படி இல்லை. இதை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ஹவ் ஆர் யூன்னு இருக்கா, அதை நான் தட்டினா மெசேஜ் பாக்ஸ்குள்ள வந்துருச்சா. இப்போ எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். செமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்மார்ட் ரிப்ளையை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நிறைய பேர் கூகுள் மெசேஜஸை பயன்படுத்துவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல இந்த வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் கொடுத்துருப்பான். அதில் குறிப்பாக அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.